2 Corinthians 12:9 says, "My grace is sufficient for you. My power is made perfect in your weakness." என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பலனை ஆண்டர்கிட்ட சொல்றதோட நம்ம பலவீனத்தை நம்ம ஆண்டர்கிட்ட சொல்லும் போது அந்த நம்ம பலவீனத்துல அவரோட பலன் நம்மளுக்கு பூர்ணமா இருக்குமா. இதுக்குள்ள ரெண்டு காரியம் என்னன்னா, ஒண்ணு இதுதான் என்னோட பலவீனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல எல்லாமே ஓகே, ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை, இது என்னோட பலவீனம், இந்த காரியத்துல நான் வீக்கு. அந்த வீக் பாயிண்ட்டை தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. மனுஷங்க இந்த இதுல இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அதே காரியம் எது தவறா வீக்னஸா இருக்குதோ அந்த காரியத்தை நம்ம ஆண்டர்கிட்ட போய் போய் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரோட பலன் அந்த காரியத்துல விளங்கும். அதே காரியத்தை பெனியனை நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு ஃபேமஸ் ஊழியக்காரர் பார்த்தீங்களா. ஆனா அவருக்கு பலவீனம் எங்க தெரியுமா இருந்துச்சு? அவர் நாக்குல. அவர் திக்குவார். அவங்க பேரண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும் அவர் திக்குவார். ஆனா அவர் ஊழியத்துல அவர் எவ்வளோ வருஷம் வரைக்கும் எல்லாரும் இவர் ஊமையா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவர் பேசுறதுக்கே அவ்வளவு பயப்படுறவர். ஆனா அதே பலவீனத்தை ஆண்டர் அவருக்கு பலனா மாத்தி உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனா அவர் மாத்தினார். அது போல உங்களுக்கு என்ன பலவீனம் சரீரத்துல இருக்கட்டும், எக்ஸ்டர்னலா இருக்கட்டும், அந்த ஆண்டர் கிட்ட சொல்லும் போது அதை பரிபூர்ணமா அவர் மாத்துவார். காட் பிளஸ் யூ.